வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஞான பெருமக்களும் நம் உள்ளும் புறமும் முழுமையாக நிறைந்து நின்று இந்த தெய்வீக நிகழ்வினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க 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 வளமுடன். அன்பர்களே, தலைப்பு பிறவி தொடர் அறுத்து இன்பமாக வாழும் ரகசியம். அதாவது என்னுடைய நண்பர் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துக்குளியில ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு கார்டு பிரசன்ட் பண்ணார். அவர் நல்ல ஒரு அற்புதமான டிசைனர், அந்த கலைத்திறன் கொண்டவர். அவர் எழுதி கொடுத்தது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல மறக்கவே மறக்காது இல்லையா? அந்த மாதிரி பிறப்பறுக்க பிறந்தவருக்கு, பிறந்தவனுக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நாங்க சின்ன வயசுதான். அப்போ அப்படி எழுதியிருந்த பிறப்பறுக்க பிறந்தவனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி. ரொம்ப ஒரு அற்புதமான வாசகம். அது எனக்கு மட்டும் எழுதப்பட்டதில்லை, ஒவ்வொரு மனிதனுக்கும் மகான்கள் சொன்ன வாசகம். நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த பிறப்பை அறுப்பதற்காக பிறந்திருக்கிறோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார். சரிங்களா? அப்ப அந்த பிறவி தொடரை அறுப்பதற்கு பல விஷயங்களை நமது முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் மிக தெளிவாக நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுல சில விஷயங்களை நாம் இங்க சிந்திப்போம். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு அந்த சிந்தனைக்குள்ள செல்வோம். ஏன்னா இப்ப ஆன்மீகத்துல இவ்வளவு தூரம் நம்ம தொடர்ந்து, நீங்க இவ்வளவு நாள் தொடர்ந்து வர்றீங்க அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆத்ம தாகம், இந்த இறை தாகம் இருக்கிறதுனாலதான் வர்றோம். இல்லாட்டி இந்த சிந்தனையை நான் பாக்குறேன்ல, யூடியூப்ல எல்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ், என்னென்னவோ விஷயங்கள் எல்லாம் போகுது. ஆனா இந்த சிந்தனையை கேட்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இருக்கணும். சரிதானுங்களா? அது தொடர்ந்து அதுல வர்றோம் அப்படின்னா இங்க என்ன நம்ம விஷயம் சொல்றோம்? மீண்டும் 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 ஒரே விஷயத்தை தான் அரைச்சமாவே தான் அரைக்கிறோம். கொஞ்சம் வெவ்வேறு விதத்துல அரைக்கிறோம், அவ்வளவுதான். சரிதானுங்களா? ஆனா கான்செப்ட் என்ன? ஒரே கான்செப்ட் தான். யாருக்கும் துன்பம் கொடுக்காத, உன்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க துன்பத்தை போக்கு, எது வந்தாலும் ஏத்து. இதை தவிர வேற என்ன நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஞானத்தை அடையிறது, பிறவித்தரம் அடைக்கிறதுக்கு இதை விட ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. உள்ளதை ஏற்றுக்கொள்ளு. நீ யாருக்கும் கெடுதல் பண்ண, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லாட்டி கம்முன்னு இரு. இவ்வளவுதான் கான்செப்ட். சரிதாங்களா? இதைய கொண்டு வர்றதுக்கு, இதை நடைமுறைப்படுத்துவதற்கு, இதை செயல்படுத்துவதற்கு தான் இத்தனை யோகங்கள், பயிற்சிகள், தியானங்கள், தற்சோதனைகள், அது இது எல்லாம் எல்லாம் சகலமும் இதுக்குதான். சரி, அல்டிமேட்டா என்ன? இவ்வளவுதானே. சரிங்களா? சரி, அதனால மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தையை மகரிஷியோட சொற்றொடர்ல இருந்து எடுத்தேன். மகரிஷி எல்லா தத்துவத்தையும் விளக்கிட்டு கடைசியா ஹைலைட்டா ஒரு தத்துவத்தை கொண்டாந்து முடிப்பாரு. அதுல வர்ற 2 வரி எடுத்து நான் அப்படியே கொடுத்துட்டேன். சரியா? செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை அரும் பிறவி தொடரே அப்படின்னு முடிச்சிருவார். நான் இனிமேல் பேசுறது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதனாலதான் ஹைலைட்டா இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
நாம் செய்யக்கூடிய வினைகளை நாம் சீரமைத்து விட்டால், செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை, அரும் பிறவி தொடரே. அப்ப பிறவி தொடரை அறுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் செய்யக்கூடிய வினைகளை, எண்ணத்தையோ சொல்லையோ செயலையோ சீரமைக்க வேண்டும். அந்த சீரமைத்தல் அப்படிங்கிறதுக்குள்ள 1000 பொருள் இருக்கு, சரிங்களா? அந்த சீர்மை அப்படின்னா இயற்கையோடு இயற்கையாக ஒன்றிணைந்து இணைந்து போதல், அதுதான் சீர்மை, சரிங்களா? தான் தியானம் செய்தால் ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை சித்தியாகும்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்ப அந்த சீர்மைனா என்ன? நான் உங்களுக்கு அங்க அருகுண சீரமைப்புல நிறைய பேர் இதை நான் பேசியிருக்கேன். அருகுண சீர் அமைப்பு, அது என்ன சார் சீர் அமைப்பு? கட்டிட சீரமைப்புன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கட்டடம் முதல்ல நல்லா இருந்தது, அதனோட சீரெல்லாம் ப்ராப்பரா இருந்தது. சீர்னா பேர் எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கிறது. இப்ப கட்டடம் சீர் குலைந்து போய்விட்டது. இப்ப அந்த கட்டடத்தை மீண்டும் சீரமைக்கிறோம். அது போல நாம் செய்யக்கூடிய வினைகள், இப்ப இருக்கிற வினைகள் இருக்கு இல்லையா, சில 1000 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் செய்த வினைகள் சீராக இருந்தது. எப்போ? இறை நிலையில் இருந்தப்போ அந்த செயல்கள் சீராக இருந்தது. விண்ணாக வந்த போது அதே செயல்கள் மிகச் சீராக இருந்தது, இயக்க ஒழுங்குக்கு உட்பட்டு இருந்தது. இன்னும் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பஞ்சபூதங்களாக பரிணமித்த போதும் எங்கும் சீர்கேடு நிகழவில்லை. நல்லா மனதில் இந்த இடத்தை நீங்க இருத்தி கொள்ளணும். நாம தான் அப்படி இருந்தோம், சரிதானுங்களா? அப்ப பஞ்சபூதங்களாக பரிணமித்த போது எங்கேயும் நமக்கு சீர்கேடு நிகழவில்லை. இன்னும் ஓரறிவு தாவரமாக வந்த போது கூட அந்த சீர்மை கெடவில்லை. அது இயற்கையோடு இயற்கையாக இணைந்து ஒன்றிணைந்து அப்படியே தான் டிராவல் பண்ணும், சரிங்களா? எப்ப நம்ம புழுவாக மாறினோமோ அப்ப அந்த சீர்மையில சில பிரச்சனைகள் உருவாக்க ஆரம்பிக்கும். ஆனா அது புழுவுக்கான சீர்கேடான்னு கேட்டா புழுவுக்கு சீர்கேடு கிடையாது, சரிதானுங்களா? அப்போ ஒரு தாவரம் இன்னொரு உயிரை துன்புறுத்துறது கிடையாது. இயற்கையில தாவரத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. எந்த உயிரையும் சாப்பிட்றது இல்லையா, தாவரத்தை ஏன் சாப்பிட்றது? தம்பி, தாவர எர்த்துல கனெக்ஷன்ல இருக்கு, சரியானுங்களா? உன்னை அடிச்சா ஒரு பதிவு போய் கருமையத்துல ரெக்கார்ட் ஆகும். தாவரத்தை நீங்க அடிச்சா இல்ல கிளைய உடைச்சா அதனோட பதிவு பூமிக்குள்ள போய் பாஸ் ஆகி பூமியோட ரெக்கார்ட் ஆகும், தாவரத்துல ரெக்கார்ட் ஆகாது. அதான் இறைவன் தந்த வரம் தாவரம். இந்த பூமியில உயிர்கள் வாழ்வதற்காக இறைவன் கொடுத்த வரம் தாவரம். அப்ப தாவரமா இருந்த வரைக்கும் அந்த சீர்கேடு மிக துல்லியமாக இருந்தது, சீர்கெடுல செயல் சரியா இருந்தது. என்னைக்கு தாவரம் அதன் இருக்கிற விதைகள் சரியாக முளைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம அதற்குள்ள இருக்கிற சக்தி அழுந்தி புழுவாக பூச்சியாக மாறியதோ, அது இன்னொரு உயிரை கொன்று சாப்பிட்டதோ, அப்ப உருவானது இந்த பிரச்சனை. ஆனா மற்ற உயிர்களுக்கு இது பாவம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. 2 அறிவோ 3 அறிவோ 4 அறிவோ 5 அறிவோ வர்ற வரைக்கும் அந்த சீரமைப்பு கரெக்டா தான் இருந்தது. ஆனால் 6வது அறிவான மனிதனாக வந்த போது இறைவன் நமக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்தான், சிந்திக்கிற அறிவு. என்னங்க? சிந்திக்கிற அறிவு. அதாவது மற்ற உயிர்களுக்கு 5 அறிவு, விலங்குகள்னு சொல்றோம். மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்றோம் இல்லையா? 6வது அறிவு சிந்தனை அறிவு, பகுத்தறிவு, யூகிக்கும் அறிவு, அனுமானிக்கும் அறிவு இல்லையா? அப்ப இந்த அறிவினுடைய பர்பஸ் என்ன? சிந்தித்தல் அப்படின்னா என்ன? நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு
மூல காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதை மாற்றக்கூடிய வலிமை உங்களுக்கு எனக்கு தான் இருக்கு. ஆடு மாடு நாய்க்கு இருக்கா? சரிங்களா? நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறோம். ஒரு ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு எரும மாடு கூட்டமா வருது. ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணும். எருமாடு எப்படி போகும்? ஆத்துக்குள்ள இறங்கி கடந்து போகும். சரியானுங்களா? அப்ப ஆற்றுக்குள்ள இறங்குறப்ப இந்த தண்ணியில அடிச்சுட்டு போகுமா? போகலாம், வாய்ப்பு இருக்கு. சரிதானுங்களா? ஏன் அதுல ஏதாவது முதலைக்கு இருந்தா பிடிச்சு சாப்பிடலாமா? பிடிச்சு சாப்பிடலாம், வாய்ப்பு இருக்கு. இதை மாற்ற முடியுமானா விலங்குகளால மாற்ற முடியாது. எதிர்த்து ஏதாவது போராடலாம், சண்டை போடலாம், ஜெயிச்சா உண்டு, இல்லாட்டி இல்ல. அப்ப இயற்கையில வரக்கூடிய துன்பங்களை, பிரச்சனைகளை அப்படியே அனுபவிச்சே ஆகணுங்கிறது விலங்குகளுடைய விதி. 10,000 ஆண்டுகளாக யானை எப்படி இருக்கிறதோ, குதிரை எப்படி இருக்கிறதோ, மாடு எப்படி இருக்கிறதோ, கோழி எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் இன்றும் இருக்கிறது. ஏதாவது மாற்றம் சொல்ல முடியுமா உங்களால? யாராலையும் சொல்ல முடியும். அதுதான் விலங்கு. இவ்வளவுதான் அதனோட லிமிட். இதுக்கு மேல அதனால விரிய முடியாது. அறிவுல அதுல விலங்கு போட்ட இறைவன், அவ்வளவுதான் லிமிட். அதுக்கு மேல விரிய முடியும். ஆனா மனிதனுக்கு அப்படி அல்ல. மனித அறிவு, சிந்திக்கிற அறிவு, 6ஆம் அறிவு. சரியாங்களா? இது எவ்வளவு வேணா விரியக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப இந்த அறிவை எதற்காக இறைவன் நமக்கு கொடுத்தா? சரியா? நீ செய்யற செயல் என்ன? நீ யாரு? எங்கிருந்து வந்த? என்ன நோக்கத்துக்காக வந்த? ஏன் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அப்ப நீ வந்த நோக்கத்தை அடையிறதுக்கு நீ என்ன காரணம் செய்யணும்? என்ன காரணம் செய்யக்கூடாது? அப்ப இதை நீ தொடர்ந்து செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இது எல்லாம் சிந்தித்து நாம் செய்யக்கூடிய வினைகளை இப்ப விலங்கினத்தினுடைய பதிவின் வழியில போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. யோசித்து பாருங்க. மகரிஷி சொல்லுவாங்க, ஈபிகோ செக்ஷன்ல இருக்கிற அத்தனை சட்டங்களையும் 4 விஷயத்துல அடக்கிடலாமா? ஈபிகோல மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா பிரச்சனையும் 4 விஷயத்துல அடக்கலாம். உங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். 4 விஷயம். பிற உயிர்களை, பிற நபர்களை வதைப்பது, வதைப்பதுன்னா துன்புறுத்துறது, கொலை செய்வது, அவருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிப்பது, திருடி திங்கிறது. இந்த 4 குற்றத்துக்குள்ள அத்தனை உலக குற்ற சட்ட நூல்களே அடக்கிடலாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எந்த சட்டப்பிரிவை எடுத்து, எந்த நீங்க இது எடுத்தாலும், லா எடுத்தாலும் இந்த 4க்குள்ள அடங்கும். அப்ப இந்த 4ம் எதனுடைய பண்புனா விலங்கினத்தினுடைய பண்பு. நாம் எங்கிருந்து வந்தோம்? விலங்கினத்திலிருந்து வந்தோம். அப்ப நம்மகிட்ட என்ன பண்பு இருக்கு? விலங்கினத்தினுடைய பண்பு நம்மகிட்ட இயல்பாவே இருக்கு. அது விலங்குக்கு இருந்த வரைக்கும் அந்த பண்பு சீர்கேடான பண்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விலங்குக்கு அதுதான் விதி. சரியானா? விலங்குக்கு அதுதான் விதி. நமக்கு அது விதி அல்ல. சரியானுங்க? நம்முடைய நோக்கம் வேற. விதியை மதியால் வெல்லக்கூடிய சக்தி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த உயிர்களுக்கு கொடுக்கல. அப்ப அந்த விலங்கினத்தினுடைய வழியிலே வந்தங்காட்டி நாமளும் விலங்கினம் போலவே நடந்து கொண்டு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும். மத்தவங்களை துன்புறுத்துறது, தேவைப்பட்டா கொலை செய்யறது, ரொம்ப முக்கியம் பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறது, ரொம்ப குடும்பத்துல ரொம்ப அபரிமிதமா அதை சௌரியத்துக்கு பறிக்கிறது, அடுத்தவர்களுடைய பொருளை உறிஞ்சுவது, திருடுவது, இந்த குற்றங்கள் நம்மகிட்ட வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது நிகழ்கிற வரைக்கும் பிறவி தொடரை அறுக்க முடியாது. நல்லா மனசுல வச்சு, பிறவி தொடர் நீண்டு கொண்டே இருக்கு. அப்ப இப்ப நம்ம செய்யற வினைகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுறது இல்ல. மகான்கள் பட்டியல் போட்டு காமிக்கிறாங்க, தம்பி இதுதான் நீ செய்யற, இதுதான் நீ செய்யற. அப்ப இதையெல்லாம் விடுத்தீங்கன்னா நீ பிறவி தொடரை அறுக்கலாம் அப்படின்னு மகான்கள் நமக்கு பட்டியல் போட்டு கொடுக்குறாங்க. இப்ப ஒவ்வொன்னா சிந்திப்போம், ஒவ்வொன்னா சிந்திப்போம். சரியா? ஏதோ ஒன்றை பிடித்தால் கூட மிகப்பெரிய வெற்றி தான். இப்ப மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஆசை என்ற ஒன்று பிறவி தொடரை அறுப்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது
நம்மிடம் இருக்கக்கூடிய ஆசைகள். நல்லா நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரியாங்களா? பிறவித் தொடர். அது ஏன் புத்தர் துன்பத்திற்கு காரணம் ஆசைன்னு சொன்னார்னாலும் நமக்கு இன்னும் புரியல. சரியாங்களா? ஆசையர் மின்கால் ஆசையர் மின்கால் ஈசனோடாயினும் ஆசையர் மின்கால் சொல்லி வச்சாங்க. சரியாங்களா? ஏன் சொன்னாங்க? இந்த ஆசைதான் நம்மள பல துன்பங்களிலே சிக்க வைக்கும். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா துன்பத்தையும் எடுத்து ரூட் புடிச்சு பாருங்க, ஒரு ஆசைதான் நிக்கும் பாரு. நிச்சய உண்மை அது. அது சத்தியமான வாக்கு. அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒதுக்குன மாதிரி ஆசையை விட சொல்றாரு. மகரிஷி சிம்பிளா அதை புரிய வச்சுட்டு, வேணுங்கிற நல்ல ஆசைகளை, நல்ல விளைவுகளை கொடுக்கிற ஆசைகளை வச்சுக்கோ. தேவையற்ற ஆசையை நீக்கிது. ஏன்னா நிறைவு பெறாமல் இருக்கிற ஆசைகளின் கூட்டம் உங்க மனதில் இருக்கிற வரைக்கும் உங்களால பிறவித் தொடரை அறுக்க முடியாது. நான் இன்னும் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், நீங்க ஓடிக்கொண்டே இருக்கிற போது நிச்சயமா உங்களால பிறவித் தொடரை அறுக்க முடியாது. சரிங்களா? அப்ப அப்ப என்ன பண்ணலாம்? நான் ஆசையே படக்கூடாது, ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லல. பிறவித் தொடரை அறுக்க வேண்டும் என்பது கூட ஒரு விதமான ஆசை தானே. புரியுதுங்களா? அப்ப எல்லா ஆசையும் விட்டுருங்கிறது இங்க கான்செப்ட் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் நிறைவு பெறாமல் உங்கள் மனதிலே ஆசைகளாக நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அந்த ஆசைகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு ஆசை சீரமைத்தல்னு கொடுக்குறாரு. நம்ம எத்தனை பேர் அதை பண்றோம்ங்கிறது தெரியல. சரிங்களா? அப்ப உங்களுடைய ஆசைகளை எல்லாம் பட்டியல் போடுங்க. எந்தெந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியும்னு பாருங்க. சரியானுங்களா? நிறைவேற்றக்கூடிய ஆசையை நிறைவேற்றினா விளைவு இன்பம் வருமா துன்பம் வருமானு யோசிச்சு பாருங்க. விளைவு இன்பமும் வரும், நிறைவேற்றவும் முடியும் அப்படின்னா அந்த ஆசையை அச்சீவ் பண்ணுங்க. திட்டமிட்டு செயல்படுத்தி சந்தோஷமா இருங்க. ஆனால் ஒரு ஆசை முடியாது என்று இருந்தால் அதை அப்பவே விடுங்கிறது. சரி, கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்றாங்க இல்லையா? இது நடக்காது அப்படின்னு இருக்கிற ஆசையை நீங்க எதுக்காக வச்சிருக்கீங்க? புரியுதா? இந்த ஆசையை ஒரு ஆசை நமக்கு வருது, தவறு கிடையாது. முதல்ல மகரிஷி கேட்கிற கேள்வி, இது உனக்கு தேவையா? சரி, இது உனக்கு தேவையா? ஆமா சாமி, கண்டிப்பா தேவைதான். சரி வச்சுக்கோ. அடையறதுக்கு வசதி இருக்கா? இல்ல, அப்ப விட்டுரு. இருக்கு, அப்ப அனுபவி. வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சரி, பின்விளைவு நல்லது வருமா? நல்லதுதான் வரும். அது நல்ல ஆசை வச்சுக்கோ. திட்டமிட்டு செயல்படுத்த அனுபவி. சரிங்களா? இல்ல, நமக்கு ஒரு ஆசை இருக்கு, இது தேவையா? தேவையா இல்ல, அங்கேயே விட்டுரு. இன்னைக்கு பண்ணா இன்னைக்கே ரிசல்ட். சரி, இன்னைக்கு பண்ணா இப்பவே ரிசல்ட், இம்மீடியட் ரிசல்ட். உங்க மைண்ட் அந்த லிபரேஷனை ஃபீல் பண்ண முடியும். ஆனா விடணும். இங்க பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விடுவதற்கு தான் அத்தனையும் இருக்கு. விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டால் பெற வேண்டியதெல்லாம் உள்ளேயே இருப்பதை நீயே காண்பாய்ன்னு சொல்றாரு மகரிஷி. இங்க விடுதல் மட்டுமே தேவை. விடுதலைக்கு தேவை விடுதல் மட்டுமே. பெறுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இறையுணர்வு முதல் கொண்டு உள்ளதா இருக்கு. அவனை தூண்லையும் இருக்கிறான், துரும்பலையும் இருக்கிறாங்களே, எனக்குள்ள இருப்பானா மாட்டானா? புரியுதாங்களா? எனக்குள்ள இருப்பவனை உணர்றதுக்கு தான் இத்தனை போராட்டம். அது எது தடையா இருக்கு? நிறைவு பெறாமல் உங்கள் மனதிலே இருக்கிற ஆசைகள் உங்களுடைய பிறவித் தொடரை அறுத்து இறைவனோடு இணைவதற்கு தடை. இன்னைக்கே உட்கார்ந்து நீங்க எழுது. என்னென்னலாம் ஆசைகள் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. சரிங்களா? அது இந்த ஆசை தேவையில்லையா? அங்கேயே விட்டுருங்க. சார், இது தேவைதான், ஆனா வசதி வாய்ப்பு இல்லை, அப்படியே விட்டுருங்க. தேவைதான், வசதி வாய்ப்பு இருக்கு, ஆனா விளைவு துன்பத்தை கொடுக்கும்னா அது வேரோட அறுத்து போட்டு. சரிங்களா? விளைவு துன்பத்தை கொடுத்தால் அது உங்க கர்ம வினையை இன்க்ரீஸ் பண்ண, அவ்வளவுதான். அப்ப உங்களுடைய செயல் கர்ம வினை இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறோமா இல்ல டிக்ரீஸ் பண்றதுக்கு வந்திருக்கிறோமா? சரிதானுங்களா? அப்ப மிக முக்கியமான விஷயம், எவர் ஒருவருடைய மனதிலே ஆசைகள் நிறைவு பெறாமல் உள்ள தேங்கி கிடக்கிறதோ அந்த மனம் அதனுடைய மூல நிலையான இறைவனோடு இணையாது பிறவித் தொடரை அறுக்காது.
ஒரு விஷயம் மனதில நீங்க வைத்துக்கணும். சரிங்களா? இந்த ஆசைக்குள்ள பேசினோம்னா 1000 விஷயம் பேசலாம். சரிங்களா? அது நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். சிம்பிளா உங்களோட ஆசைகளை நீங்க சீரமைத்துக் கொள்ளுங்க. 2வது, பொய் பேசினா பிறவி தொடரை அறுக்க முடியாது. என்ன சார்? ஆசையாவது பரவாயில்ல, பெரிய விஷயம். ஒரு பொய் பேசினாவா பிறவி தொடரை அறுக்க முடியாது? தெரியாதுங்களா? ஒரு பொய் என்ன வேலை பார்க்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நெறைய பேருக்கு இது தெரியாது. அது இன்றைய காலகட்டத்துல, சார் பொய் பேசாம வாழ முடியுமா? அப்படியெல்லாம் பேசுற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. தெரியாதுங்களா? விவேகானந்தர் என்ன சொல்றாரு? உயிரே போகும் நிலை வந்தாலும் பொய் பேசாத. ஏன்னா, பொய் உன்னை வாழ விடாது. உண்மை உன்னை சாக விடாதுங்க. சரியாங்களா? பொய் உன்னை வாழ விடாது. உண்மை உன்னை சாக விடாது. நேத்துக்கு போன வாரம் அழகர் ஐயாவோட உரை கேட்டாச்சு. எக்ஸலன்ட் ஸ்பீச் அது. லைஃப்க்கு அந்த ஒரு ஸ்பீச் போதும். சரியாங்களா? 2 பேர் பார்ட்னரு 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டான். ஒரு பொய் பேசிட்டான். முடிஞ்சது அவ்வளவுதான் சோலி. சரிங்களா? அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அது உள்ள இருக்கு. உள்ள இருக்கிறது மெய். இறைவன் இருக்கிறான் உள்ள. அவங்ககிட்ட போய் பொய்ய விட்டீங்கன்னா என்ன பண்ணுவான்? அடிச்சு சண்டை போட்டு கிடப்பான் அவன். சரியாங்களா? இந்த சூரனும் தேவனும் சண்டை போடுற அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுறாங்கல்ல. சரி, அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற மெய்த்தன்மை இருக்குல்ல, இறைத்தன்மை இருக்குல்ல, நீங்க பேசுற பொய் கூட சண்டை போட்டே இருக்கும். உள்ள சண்டை நடந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. உங்க உடம்புல பல நோய்கள் உற்பத்தியாகும். மனதிலே குழப்பங்கள் உற்பத்தியாகும். வாழ்க்கையிலே சிக்கல்கள் உற்பத்தியாகும். மனதில நிம்மதி இழந்து போயிடும். ஏன்னே இனமே புரியாது. ஏன்னா நீங்கள் பேசிய பொய் உள்ளே வேலை செய்து கொண்டு. சரியானுங்களா? பொய்ய சாதாரணமா நினைக்காதீங்க நண்பர்களே. ரொம்ப ரொம்ப நம்ம தெளிவா இருக்கணும். ஆன்மீகத்துல உயரணும்னா நம்ம தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்துல ஒண்ணு பொய். ஏன்னா அந்த உள்ள இருக்கிற உள்ளம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உண்மையை சொல்லக்கூடிய உள்மை. சரிங்களா? உள்ளே இருக்கிற மெய். அதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப அந்த உள்ளே இருக்கிற மெய் இறைநிலை, சாட்சாத் இறைநிலை. ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கு அப்படியே நேரா பிரிண்ட் ஆகும். அவர் 50 லட்சம் ரூபாய் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அது உள்ள பிரிண்ட் ஆகும். நீங்க வெளியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது பொய். அப்ப நெஞ்சத்திற்கும் உள்ள இருக்கிற நெஞ்சத்திற்கும் மனதிற்கும் பேச்சிற்கும் இடையே இருக்கிற பொய் 2 வேற வேறையா இருக்கு. சரியானுங்களா? மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. அதான் மகரிஷி ஒண்ணு சொல்லுவாங்க. சரியானுங்களா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால். இந்த வார்த்தையை எல்லாருமே நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்துல இந்த அலைபேசின்னு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பேரை நான் வந்து பொய் பேசின்னு வச்சிருக்கேன். இது அலைபேசி கிடையாது, பொய் பேசி. எது எடுத்தாலும் பொய். சரிதானுங்களா? அப்ப உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உயிரை கெடுத்து விடுங்கிறார். உள்ள இருக்கிற அந்த இறை ஒளி தீயாகி உன்னோட உயிரை கெடுத்துரும்பா. கவனமா இரு. சரிங்களா? அப்ப பொய். நான் இன்னைக்கு ஒரு 5 விஷயத்தையாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல விஷயம் நான் சொல்லிட்டேன். ஆசைகளை தயவு செய்து சீரமைத்துக் கொள்ளணும். 2வது, நம்ம தேவையில்லாமல் இல்ல, பொய்யே தேவையில்லாததுதான். சரியாங்களா? வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, பொய்மையும் வாய்மையிடத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனில்னு சொல்லிட்டாரு. அதை பிடிச்சிட்டா நம்ம ஆளெல்லாம். சரிங்களா? அடுத்தவர்களுக்கு, உனக்கு கிடையாது. உனக்கு நல்லது நடக்கும்னா எல்லா பொய்யும் சொல்லிக்கலாம்னு வள்ளுவர் சொல்லல. பிறருக்கு ஏதாவது சூழலிலே அவர்களை பாதிக்கும் என்றால் நீ அந்த பொய்யை சொல்லு அப்படிங்கிறது. இல்லாட்டி உண்மையை சொல்லாம இருங்கிறது. அதை நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சொசைட்டில பொய் சர்வ சாதாரணமா சகட்டு மேனிக்கு பேசுறோம். ஒவ்வொரு பொய்யும் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மெய் கூட சண்டை போட்டே இருக்கு.
மெய்ய சும்மா விடாது, அடிச்சு துரத்தாம விடாது. அதுல பல நோய்களை உருவாக்கும். விபாசனா தியானத்துல போய் ஒரு 10 நாள் உட்கார்ந்தா அப்படியே உடலுக்குள்ள அந்த சக்திகள் என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற கர்ம வினைகளுடைய முடிச்சுக்களை எல்லாம் உடைக்குது. அந்த ஆசிரியர்கிட்ட நான் கேட்டேன். சில டைம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு அங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. ஈவினிங் டைம்ல ஏதாவது 1, 2 கேள்விகள் கேட்கலாம். டோட்டல் மௌனம். ஏதாவது ரொம்ப டவுட்டா இருந்தா கேட்கலாம். எனக்கு உடம்பு ஃபுல்லா அது அப்படியே என்ன ஆகுது, அந்த அது உள்ள ஒரு வெடிப்பு வெடிச்சு வெளியில போற மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகுது. நான் அவர்கிட்ட கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, நம்ம தேவையில்லாம செய்து வைத்திருக்கிற பொய், கோபம், கவலை, வெறுப்பு, வஞ்சம், முறையற்ற பாலுணர்வு போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் உங்க உடம்புக்குள்ள அப்படியே அக்யூமுலேட் ஆயிருக்கு. உள்ள அப்படியே என்ன இருக்கு, அப்படியே அடங்கி நிக்குது. நீங்க மெடிடேஷன் ப்ராப்பரா பண்றப்ப உங்களோட சக்தி அதிகரிக்க அந்த வினைகள் எல்லாம் உங்க உடம்புல இருந்து உடைச்சு வெளியே வருதுங்க. அது இன்னைக்கு எனக்கு ஞாபகம். புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்ம உடலிலே பல நோய்கள் வருவதற்கு காரணம், சும்மா நம்ம எப்பவுமே இந்த சாப்பாடு சரியில்லை, தூக்கம் சரியில்லை, உழைப்பு சரியில்லை, உடற்பயிற்சி அது மட்டும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? நம்முடைய மனதிலே எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நம்ம உடல் நலத்திற்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்ப பொய்யை இன்றிலிருந்து நாம் என்ன பண்ணணும், நிச்சயமாக தவிர்க்கணும். சரிங்களா? அப்ப ஆசை சீரமைக்கிறோம், பொய்யை தவிர்க்கிறோம். 3வது மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கையினுடைய நிறைவையே அழிக்கக்கூடிய பொறாமை. முடியலப்பா, சரி, எதுக்கு எடுத்தாலும் பொறாமைங்க. எப்படித்தான் வந்ததுன்னே தெரியல, பொறுக்க முடியல. சரிங்களா? நிச்சயமா பிறவி தொடரை அறுக்க முடியாது. உங்களால பொறுக்க முடியலன்னு இங்க அறுக்க முடியாது. பொறாமை அவ்வளவு ஒரு தீய குணம். அத்தனை தீய குணத்துக்கு தந்தையா அவரான்னு வச்சுக்கலாம். சினத்தையே மகரிஷி, அந்த பொறாமைக்கு ஏன் மகரிஷி பயிற்சி கொடுக்கலன்னு கேட்கிறப்ப மகரிஷி ஒரு ஸ்பீச்ல தெளிவா சொல்லியிருக்காரு. தம்பி, இந்த பொறாமைங்கிறது தனியா ஒண்ணும் இல்ல, பொறுக்க முடியாமை தானே பொறாமை. அதை பொறுக்க முடியாதானே கோபம்னு நீ கொண்டு வர்ற அப்படின்னு அதை மெர்ஜ் பண்ணி அற்புதமா சொன்னார். வாழ்க்கையினுடைய நிறைவையே அழிக்கக்கூடிய இந்த பொறாமை, சினம், வஞ்சம் 3 ஒண்ணுதான். இருக்கா இல்லையா? ரொம்ப கவனமா நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சின்ன விஷயங்களுக்கு கூட பொறாமை வருது. நான் பாக்குறேன், நான் செல்போன்ல பாக்குறப்போ இப்ப யூடியூப்னு நம்ம போடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப போட்டுட்டோம், யூடியூப்ல பாக்குறோம், நம்மளுக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, 2030 வியூஸ் போயிருக்கு. அப்படியே கீழே பார்த்தா 1,00,000 வியூஸ் போயிருக்கு. அப்ப 1,00,000 வியூ போயிருச்சானா என்ன, எனக்கு பொறாமை இருக்கு. சரிதானுங்களா? எனக்கு பொறாமை இருக்குன்னு அர்த்தம். உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்றேன். அப்புறம் அனலைஸ் பண்றேன். சரிதானுங்களா? நல்ல விஷயம் 1,00,000 பேர் பார்த்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுறது போட்டு, சரிதானுங்களா, உன்றதை பார்க்கல அவனது பார்க்கறன்னு பொறாமப்படுறைய, நீ எப்படி உருப்படுவ? சரிதானுங்களா? இதெல்லாம் அப்பப்போ அனலைஸ் பண்ணணும். இந்த தற்சோதனைங்கிறது பேசுறது வந்துங்க 1000 பேர் 1000 பேசிடலாம். இப்ப நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, நான் பேசுற மாதிரியே நடப்பேன்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் நம்பாதீங்க, தப்பது. சரிதானுங்களா? சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அரியது சொல்லிய வண்ணம் செயல். சரிதானுங்களா? ஒவ்வொரு தடவையும் நாமளும் அந்த உயர்ந்த நிலையை தொடர வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணிட்டே இருக்கோம். சரிதானுங்களா? நாம் அதை பத்தி சிந்தனை செய்யணும். இன்னைக்கு எனக்குள்ள என்ன தவறுகள், என்ன சரி நடக்குதுன்னு பார்க்கணும். தவறுகளை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதானே தற்சோதனை. சரிங்களா? அன்னைக்கு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதை எடுத்து பார்க்கறப்ப அன்னைக்கே புரிஞ்சிச்சு. அப்போ ஒரு சங்கல்பம், இனிமேல் நம்ம வியூஸுக்கு அதிகமா வியூஸ் பார்த்தாங்கன்னா, இறைவா ரொம்ப நன்றி, அவங்க இன்னும் நல்லா சிறப்பா அதை செய்யணும். இன்னும் 1,00,000 பேர் இல்ல, 10,00,000 பேர், 10 கோடி பேர் பார்க்கணும். இந்த நல்ல பதிவு உலக மக்கள் அனைவருக்கும் போகணுங்கிற வாழ்த்தை ரெகுலரா கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு.
ஏன்னா அந்த மனசு அவ்வளவு கொஞ்சம் மோசமான வேலைகளை பல நேரத்துல பார்த்து எதுக்குன்னே தெரியாது, பொசுக்கு பொசுக்குன்னு வந்துடும். பொறாமை, கோபம், வஞ்சம். சரியானுங்களா? பொறாமை ஸ்டார்டிங் ஸ்டேஜ், சினம் அடுத்த ஸ்டேஜ், வஞ்சம் ஹையஸ்ட் ஸ்டேஜ். இந்த வஞ்சம் இருந்தா இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும். வஞ்சம்னு ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கு, சரியாங்களா? வஞ்சம்னு உள்ள நம்ம ஒண்ணு வச்சிருக்கிறோம்னா கண்டிப்பா சினமும் பொறாமையும் நம்ம கிட்ட இருக்கு. சினம்னு ஒண்ணு நம்ம கிட்ட வருதுன்னா நமக்கு பொறாமை என்ற உணர்வு இல்லாமல் சினம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு ஒன்றை பொறுக்க முடியல அப்படிங்கிறப்ப நம்மளால பொறுமை இழந்து நம்ம கோபப்படுறோம். அப்ப எதற்கும் யாரை பற்றியும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு அடிப்படை தத்துவம் புரியல. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அதாயிட்டாங்க, இதாயிட்டாங்க, அப்படி ஆச்சு, இப்படி என்ன ஆச்சுயா இப்ப? எல்லாம் போய் குழியதான் படுக்க போறோம். என்ன ஆச்சு இப்ப? சரியான அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? நிலால கொண்டு போய் புதைக்க போறாங்க. இல்ல இங்கேயே தான் புதைக்க. மின்மயானம் தான் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பிடி சாம்பல் தான். ஒண்ணுமே கிடையாது இங்க. புரியுது? எப்படி வாழ்ந்தங்கிறத இங்க முக்கியம். நீங்க எப்படி செத்தீங்கிறதுல இங்க முக்கியம் கிடையாது. எத்தனை நாள் வாழ்ந்தங்கிறது முக்கியம் கிடையாது. எப்படி வாழ்ந்தங்கிறது முக்கியம். புரியுதானே? அப்ப எதற்கு இந்த பொறாமைன்னா புரியல. நமக்கு நாம என்ன பண்ணிக்கிறோம்? கம்பேர் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறோம். எதுக்கு கம்பேர் பண்ணணும்? எதை வச்சு நீங்க கம்பேர் பண்றீங்க? சரியானவா? கமலம் கந்தசாமி என்ற தம்பையருக்கு 5/3/1985 பிறந்த ஒரே மகன் நான் தான். நான் யாரு கூட போய் கம்பேர் பண்ண? சொல்லுங்க நீங்க. புரியுதா? யாரு கூட கம்பேர் பண்ணா சரியா வரும்? இந்த ஒரு பிறப்பு மிக அற்புதமானது இறைவனுடைய வெளிப்பாட்டில். இந்த பிறப்புக்கு ஈக்குவலா எந்த பிறப்பும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உலக அதிசயம்னா என்ன? அது மாதிரி இன்னொன்னு இல்ல. அதுதான் உலக அதிசயம். தாஜ்மஹால் மாதிரி இன்னொன்னு இல்ல. வைசானவர் சாய்ந்த கோபுரம் மாதிரி இன்னொன்னு இல்ல. சீன பெருஞ்சுவர் மாதிரி இன்னொன்னு இல்ல. ஈஃபில் டவர் மாதிரி இன்னொரு இல்ல. அதுதான் உங்களுக்கு உலக அதிசயம். ஏன் நீங்களும் என்ன மாதிரி நீங்க ஒரு ஆள் காமிக்க முடியுமா? இல்ல உங்களை மாதிரி யாரோ ஒரு ஆளை காமிக்க முடியுமா? உங்க கைராகி மாதிரி இன்னொரு கைராகியை காமிச்சிட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? உங்க ஜீன் இருக்கிற மாதிரி இன்னொரு ஜீனை உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரை வேணாலும் செக் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஜீனை எடுத்துட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் யுனிக். சரியா? ஒவ்வொருத்தரும் ஒரு அதிசயம். இது எப்ப நம்ம புரிஞ்சுக்கோன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு மிகப்பெரிய அதிசயம். இந்த அதிசயத்துக்கு கொண்டு போய் அந்த அதிசயத்துக்கு கூட கம்பேர் பண்றீங்க. என்ன போங்க. சரியா? தாஜ்மஹாலையும் பைசாராஜ் சாய்ந்த கோபுரத்தையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணா எப்படி இருக்கும்? 100க்கு 100 வேறுபாடா இருக்கும். இப்ப மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் உலக அதிசயம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தத்துவத்துல 16 காரணங்கள்ல இருந்து அத்தனையும் நீங்க விசாரணைக்கு எடுக்கலாம். எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தா மட்டும்தான் பிறவித்தொடரா இருக்க முடியும். சும்மாவெல்லாம் பிறவித்தொடரா இருக்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? தவம் பண்ணி ஆழ்ந்து சிந்தித்து நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைகளை நீக்கிக் கொள்ளணும். புரியுதா இல்லைங்களா? அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? பொறாமையை விட்டு. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். எது கூடயும் கம்பேர் பண்ணாது. யார் மேலையும் பொறாமப்படாது. எதற்கும் கோபம் வேண்டாம். ஏன் கோபம் வருது? இயற்கை புரியல கோபம் வருது. இயல்பு புரியல கோபம் வருது. அப்ப புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணும். சரியா? ஏன் கோபம் வருதுன்னா அந்த இயல்பு எனக்கு புரியல, அதனால கோபம் வருது. இயல்பு புரிஞ்சா கோபம் வராது. ஏன் பொறாம வருது? இயல்பு புரியல, பொறாம வருது. இயல்பு புரிஞ்சிருச்சுன்னா அங்க பொறாம வராது. சரிங்களா? அப்ப அந்த இயல்பை புரிந்து கொள்றது அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய விஷயம். இதை நான் பலமுறை விளக்கத்துல சொல்லியிருக்கேன். அது என்ன சார்? இயல்பை புரிந்து கொள்றது. சரிங்களா? ஒரு குழந்தை வருது, உங்க வண்டியில நடுவால வந்துருச்சு. சரிங்களா? உடனே உங்களுக்கு கோபம் வருமா? கோபம் வருமா? வராது. ஏன் வராது? நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட். இது குழந்தைங்க இப்படித்தான் இருக்கும். குழந்தைங்க இப்படித்தான் இருக்கும்.
ஒரு மிளகாப்பொடி எடுத்து அம்மா எதுக்கோ போட்டு அப்படியே கையில இப்படி தொடச்சிட்டாங்க. கண்ணெல்லாம் தீ மாதிரி எரியுது. கோவம் வருமா? வராது. ஏன் வராது? மிளகாப்பொடி இப்படித்தான் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்க கோவம் வராது. கோவம் வராது. முள்ளு மேல கொண்டு போய் கால வச்சுட்டீங்க. அப்படியே குத்தி நல்லா உள்ள ஏறிடுச்சு. ரத்தமா கொட்டுது. கோவம் வருமா உங்களுக்கு? சண்டை போடுவீங்களா நீங்க முள்ளு கூட போய்? அண்டர்ஸ்டூட். ஆல்ரெடி நீங்க தெரியும். இது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்ப கோபமோ, பொறாமையோ வர்றதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு புரியல. உண்மை தன்மை தெரியல. சரிதானுங்களா? அப்ப எல்லாமே நம்ம கர்ம வினைப்படிதான் நடக்குது. எல்லாருக்கும் எல்லாமே கர்ம வினைப்படிதான் நடக்குது. சரிங்களா? இந்த ஒரு அடிப்படை புரிதல் இருந்தாலே நமக்கு என்ன வராது? பொறாமை என்ற உணர்வு வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். இறைநிலை தவத்தைதான் மகரிஷி அற்புதமா சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இந்த இறைநிலை தவத்தை தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த கடல் அலைகள் எல்லாம் வெளிய தனித்தனியா இருக்கும். அது அடங்குச்சுன்னா எல்லாம் ஒண்ணா நிக்கும். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அத்தனையுமே ஒண்ணுனுடைய எழுச்சி தான். நீங்களும் நானுமே. அடங்கி நின்னா எல்லாம் ஒண்ணுங்கிறது தெரிஞ்சு போய். அப்ப நீங்க யார் மேல உங்க மேலயே நீங்க பொறாமப்பட்டுக்குவீங்களா? அப்படிதான் ஆயிப்போச்சு இப்போ. சரிங்களா? நீங்க யார் மேலயோ பொறாமப்படல. உங்க மேலயே பொறாமப்பட்டுக்கிறீங்க. புரியுதானுங்களா? அப்ப பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு செய்ய வேண்டியது அத்தனையுமே அந்த பொறாமையில நிறுத்திரும். நான் பொறாமை பத்தி நிறைய பேசியிருப்போம். அது போதும் இந்த அளவுக்கு. அப்ப நம்ம கிட்ட பொறாமையோ, சினமோ, மிக குறிப்பாக வஞ்ச உணர்வோ இருந்தால், நீங்க முதல்ல நிம்மதியாவே வாழ முடியாது. அப்புறம் எங்க நம்ம போய் பிறவி தொடர இருக்கிறது, இறைவனடி சேர்றது. சரிங்களா? அப்ப பொறாமை குணம் வேண்டாம். எல்லார்கிட்டயும் இருக்கிற குணம் இல்லைன்னு சொல்லி மழுப்பாதீங்க. கூர்ந்து கவனிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாம நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ குணம் பொறாமை. காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அது கூட. இதெல்லாம் பரவாயில்ல. இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பொறாமை வரும். அப்படி வந்தா பரவாயில்லைன்னு உங்க மனசு உங்களை நிறைய என்ன பண்ணும்? காம்ப்ரமைஸ் பண்ணும். அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. எந்த இடத்திலையும், எதன் மேலையும், எந்த செயல்பாட்டிலையும் பொறாமை என்ற உணர்வு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு படி மேல போய் அதை பாராட்டக்கூடிய தன்மைக்கு வந்துடணும். அப்பதான் நமக்கு ஆன்மீகத்துல உயர்வு கிடைக்கும். சரிங்களா? 2வது இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆசை, பொய், பொறாமை, வஞ்சம், சினம் இவை காத்தல். சரிங்களா? மற்ற உயிர்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிறவி தொடரை அறுக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ, நாம ரொம்ப கவனமா, அவேர்னஸா, கான்ஸ்டன்ட் அவேர்னஸா, அயரா விழிப்பு நிலையோடு இருக்கிற ஒரே இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற உயிர்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தில் நம்ம நிறைய கை வைக்கிறோம். சரிங்களா? அந்த ஒவ்வொரு கை வைப்பமும் நம்ம கிட்ட மிகப்பெரிய பாவமாக வந்து சேரும். யார் நமக்கு ரைட்ஸ் கொடுத்தா? சரிங்களா? மற்ற உயிருக்கு துன்பம் கொடுக்கறக்கோ, மற்ற உயிர்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கோ நமக்கு ஏன் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க சிந்திச்சு பாருங்க. சரிதானுங்களா? அப்ப நம்ம நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாமையே மத்தவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல கை வச்சிடறோம். இதெல்லாம் சுய பரிசோதனை செய்யாம உங்களுக்கெல்லாம் அது தோன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்றைய நாளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எத்தனை பேரோட வாழ்க்கை சுதந்திரத்துல கை வச்சிருக்கோம்னு செக் பண்ணி பாருங்க. குறிப்பா குடும்பத்துக்குள்ள பாருங்க. சரிதானுங்களா? நம்ம தாலி கட்டிட்டோம் அப்படிங்கிறதுனாலயே, நமக்கு கணவரா இருக்கிறாரே அப்படிங்கிறதுனாலயே, அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல எவ்வளவு கை வச்சு, குழந்தைகளுடைய வாழ்க்கை சுதந்திரத்துல எவ்வளவு கை வச்சிருக்கிறோம். யோசித்து பாருங்க. சரிதானுங்களா? அப்ப யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்திலே நாம கை வைக்கணும்னு நினைச்சா, நம்மளுடைய வாழ்க்கை சுதந்திரம் போயிடும். அவ்வளவுதான். சரிங்களா? பிறவி தொடரை அறுப்பது அப்படிங்கிறது இங்கு சாத்தியக்கூறான விஷயமே அல்ல.
எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எந்த உயிருக்கும் துன்பம் தருவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. எல்லா உயிருமே இறைவனுடைய வெளிப்பாடு தான். அப்ப எந்த உயிருக்கு நம்ம துன்பம் கொடுத்தாலும் சாட்சாத் இறைவனுக்கே தான் துன்பம் கொடுக்கிறோம். அப்ப அந்த துன்பத்தினுடைய விளைவை நாம பாவமாக ஏற்றுக்கொண்டு அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கணும். அந்த பாவத்தை நாம சேர்க்க 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 நம்முடைய பிறவித் தொடர் நீண்டு கொண்டேதான் இருக்கும். சரிங்களா? அதுல இன்க்ளூடிங் சொல்றேன் பாருங்க, நமக்கு நாமே கொடுக்கிற துன்பம் நிறைய நிறைய. அதுலதான் மகரிஷி அந்த 5 அளவு முறைன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். சரிங்களா? இந்த 5ல யாரெல்லாம் அளவு முறை மீறுறோமோ, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம எந்த இடத்துல அடிபடுறோம், நமக்கு நாமே துன்பம் கொடுக்கிற மிக முக்கியமான இடம் இந்த 5 தான். சரிங்களா? இந்த 5 விஷயத்துக்கு கூட கட்டுப்படுத்த முடியலைன்னா நாம எப்படி அந்த நிலையை அடையிறதுன்னு நீங்க யோசித்து பாருங்க. இது அடிப்படையான ஒரு விஷயம். மகரிஷி பண்றதுக்கு வந்து காயகல்ப பயிற்சி கொடுத்த முதல் நாளே இதை சொல்லி கொடுத்துறாரு. தம்பி 5 அளவு முறை கடைபிடி. சரியானுங்களா? உணவை அளவு முறையோட சாப்பிடு, உழைப்பு அளவு முறையோட வச்சுக்கோ, உறக்கத்துல அளவு முறை கடைபிடி, பாலுறவுல அளவு முறையோட இரு, எண்ணத்தை அளவு முறையோட வச்சுக்கோ. நீங்க என்ன மாதிரி எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. சரியானுங்களா? அப்ப இந்த அடிப்படையான விஷயத்தையே நம்மால சீரமைக்க முடியல அப்படின்னா நாம் எப்படி பிறவித் தொடரை அறுப்பதற்கான சிந்தனைக்கு செல்வதுன்னு நீங்க தான் யோசிக்கணும். சரிங்களா? அப்ப தன்னுடைய உடலுக்கு நாம் துன்பம் கொடுக்கறத முதல் நிறுத்தணும். பிறருக்கு துன்பம் கொடுக்கறது 2வது இருக்கு. அதனாலதான் கடமையை செய்யறதுல தனக்கான கடமையை மகிழ்ச்சி முதல்ல வச்சாங்க. ஏன்னா நீ உனக்கான சர்வீஸ கடமையை கரெக்டா செய்யாம நீ பிறருக்கு செய்யறதால பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அப்ப 5 அளவு முறை யாரெல்லாம் மீறுகிறீர்களோ நாம பிறவித் தொடர் அறுப்பதற்கு தகுதியானவர்கள் அல்லன்னு நீங்க. சரிங்களா? மகரிஷி அழகா அந்த கவியில என்ன சொல்லியிருக்காரு, கருமையத்தை களங்கப்படுத்தும் செயல்கள் அந்த கவியை விளக்கியிருப்பார். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல். மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பிறர் உள்ளத்தை வருத்தாதீர்கள். மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல். நிறைவழிக்கும், வாழ்க்கையினுடைய நிறைவையே அழிக்கும் பொறாமை, வஞ்சம், சினம் இவை காத்தல். நெறி பிறழ்ந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையும் தன்னை களங்கப்படுத்திவிடும். கருத்தோடு சீர் செய்வோம். கருத்தோடு சீர் செய்வோம். இதுதான் பிறவித்தொடரை அறுக்கிற ரகசியம். செய்யும் வினைகளை சீரமைத்திட. நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் எதையும் மாத்திக்க மாட்டேன், நான் இருக்கிறபடியே தான் இருப்பேன்னா நீ அப்படியே இரு. இன்னொரு 1000 பிறவி கிடைக்கு இரு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? இல்ல இந்த பிறவியில பிறவித்தொடர் அறுக்க முடியுமானா நிச்சயமா முடியும். மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதற்கு ஒரே வழி, கடவுள் எல்லாம் ஒண்ணும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். கடவுளுக்கு பிறவித்தொடர் அறுக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். கடவுள் உங்க சாம்பார்ல உப்பையே குறைக்க மாட்டார். உங்க பிறவித்தொடர் எப்படி குறைப்பார்? இங்க போய் சாமி கும்பிட்டா அது ஆயிரும், இங்க போய் சாமி கும்பிட்டா இது ஆயிரும். இந்த சித்தர் இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் வேற. இந்த சித்தர்ட்டு போனா அவர் எல்லாம் பாத்துக்குவாரு, அந்த சித்தர்ட்டு போனா எவர் என்னத்து பாத்துக்குவாரு? ஒருத்தர் ஒண்ணும் பார்க்க மாட்டாரு. சரியானுங்களா? யாரால எதுவும் பண்ணவும் முடியாது. சரிங்களா? உங்க நம்பிக்கை ஏதாவது வேலை செஞ்சா உண்டே தவிர உங்க கர்ம விட உங்களுக்குள்ள நீங்க தான் வேலை செய்யணும். மகரிஷி மிக தெளிவா சொல்லிட்டாரு, செயலுக்கு விளைவாக இறைவனுடைய நியதி இருக்குப்பா, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க. மகரிஷி தெளிவா சொல்லிட்டாரு.
நீ செய்யற செயல்ல விளைவா தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்குப்பா. நீ ஏப்பா போய் அங்கே இங்கே அல்லாடுற? அல்லாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சரிங்களா? பாவத்தை கழிக்கணும். அதுதானே விஷயம். சரிங்களா? பாவத்தை கழிக்கணும். என்ன பண்ணணும்? பாவத்தை சேர்த்தாம இரு முதல்ல. முதல்ல பாவத்தை கூட்டாம இரு. 2வது முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கழி. நல்லதை செஞ்சு கழி. சரிங்களா? எந்த இடத்திலையும் பற்று இல்லாம செய்ய. மகான்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நாம எதிர்பார்ப்போட பற்றோட விளைவுல ஒரு கவனத்தை வச்சுட்டு செய்வோம். அவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு விளைவு மேல எந்த அக்கறையும் கிடையாது. செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க எந்த இடத்துலயும் கர்மால தாக்கப்படுவதே கிடையாது. நாம ஏன் ஆகாமிய வினைக்குள்ள சிக்கிக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு எதிர்பார்ப்புல ஒரு விளைவுல தொக்கி நிக்கிறோம். அவங்களுக்கு அந்த விஷயம் கிடையாது. சரி. அப்ப இறைவன் நமக்கு முழு ரைட்ஸ் கொடுத்துட்டார். நான் என்ன செய்யலாங்கிறது என்னால தீர்மானிக்க முடியும். இப்ப மணி எத்தனையாச்சு? 8 ஆச்சா? 7:42 ஆச்சு. இப்ப இந்த உரை 7:45 முடிக்கிறேன். 8 மணிக்குள்ள கேள்வி பதில் முடிக்க முடியுமா? முடிச்சுக்கலாம். 8 மணிக்கு போய் லைட்டா சாப்பிடலாமா? சாப்பிட்டுக்கலாம். பழங்கள் சாப்பிடணுமா? சாப்பிட்டுக்கலாம். 8:30 மணிக்கு படுக்கலாமா? படுக்கலாம். சரியானுங்களா? படுத்து பாருங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாதா? முடியும். எதை கேட்டாலும் முடியல. எனக்கு அது முடியல. எனக்கு இது ஏப்பா ஏப்பா செயலுக்கு தானப்பா விளைவு வருது. செயலை மாத்துப்பா விளைவு மாறிடுன்னு சொல்றாரு மகரிஷி. செயலையெல்லாம் மாத்த மாட்டேன். ஆனா விளைவு மட்டும் மாறும். அப்படியெல்லாம் இங்க சட்டமே கிடையாது. சரிங்களா? இங்க அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். கொடுத்தா ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. தெளிவா கொடுத்துறாரு மகரிஷி. சரியாங்களா? தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன். முடிச்சுட்டாரு ஒரே போடு. சரியாங்களா? செயல் விளைவு தத்துவத்தை தான் பிரம்ம ஞானமா கொடுத்துட்டாரு. நீ என்ன செயல் செஞ்சாலும் விளைவு வரும்பா. விளைவு உனக்கு என்ன வேணும்? இன்பம் வேணுமா? அமைதி வேணுமா? பேரின்பம் வேணுமா? செயலை செய்ய பெற்றுக்கோ. யாருக்கிட்டையும் போய் எதையும் கேட்காது. கேட்டா அவள ஒண்ணுமே கிடைக்காது. இல்ல அட்டை வேஸ்ட். சரி, சும்மா போய் 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 வேண்டியெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பனைமரத்துல காக்கா உட்கார பனைமரம் அப்படி ஒரு இதை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா உண்டு. அது உங்க கர்மாப்படி இருந்தா உண்டு. மற்றபடியெல்லாம் அங்கெல்லாம் ஒண்ணும் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உடனே அங்கேயும் இங்கேயும் போய் டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. காலத்தை கடத்தாதீங்க. பொருளை விரயம் பண்ணாதீங்க. உடலை மனதை கஷ்டப்படுத்தாதீங்க. சரியானுங்களா? உட்கார்ந்த இடத்துல சரியானுங்களா? உயிர்ல ஒடுங்கி நின்று நல்ல தியானம் செய்து நாம என்ன செயல் செய்யறோம்ங்கிறத சிந்தித்து ஒரு நாளைக்கு ஒரு செயலை மாற்றுங்க. நான் அடிக்கடி சொல்றது, ஒரு வாரத்திற்கு ஒரு செயலை மாற்றுங்க. சின்ன செயலை மாற்றுங்க. எப்படி மாற்றம் வராம போகுதுன்னு பாக்க. சரியானுங்களா? சின்ன செயலை மாற்றுங்க. சேலஞ்சா தான் இருக்கும். வேற வழியெல்லாம் கிடையாது. செருப்பை கரெக்டா விடுங்கன்னா ஒரு வாரத்துக்கு செருப்பு மட்டும் கரெக்டா விடுங்க. சரி, வீட்டுக்கு நேரத்துல வருமானா ஒரு வாரத்துக்கு வீட்டுல நேரத்துக்கு வர்றது மட்டும் ஒரு வாரத்துக்கு கடைபிடிங்க. ஒரு வாரத்துக்கு உண்மைதான் பேசணும்னா உண்மையை பேசுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியானுங்களா? சிறு துளிதான் பெரு வெள்ளமாகும். நீங்க எடுத்தானே பெருசுக்கு போக வேண்டாம். சின்ன மாற்றமா பண்ணுங்க. இத்தனை நோய் இருக்குல்ல, இத்தனை வருஷமா பயிற்சி செய்யறோம்ல, ஏன் நோய் போமானிது? ஏன் நோய் போமானிது? சரி, 2 காரணம் தான். ஒண்ணு 5 அளவு முறை இருக்காது, இல்லாட்டி பயிற்சி ஒழுக்கமா இருக்கு. 2 விஷயம்தான். இதுக்கு மேல என்ன இருக்கு? உங்களுக்கு நோய் வர்றதுக்கு என்ன இருக்கு? பயிற்சி முறையா செய்யற 5 அளவு முறை சரியா கடைபிடிக்கணும். எப்படி உங்களுக்கு நோய் வரும்? அப்ப சரி அன்பர்களே, நான் ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்க விரும்பல. சரி, இதெல்லாம் நீங்க பல முறை கேட்ட விஷயம் தான். நான் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். சரிங்களா? புதுசா சொல்றதுக்கெல்லாம் இங்க பெருசா ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எல்லாமே மகரிஷி சொன்னது 1000 தடவை திரும்ப திரும்ப சொல்லிட்டோம். சரிங்களா? அப்ப நீங்க உண்மையாலுமே நான் என்னுடைய பிறவி தொடரை அறுத்து இந்த பிறவியில முக்தியை, ஞானத்தை, அந்த இறை உணர்வை நீங்க பெறணும் அப்படின்னா
நிச்சயமா இப்ப சொன்ன விஷயத்த மனசுல எடுத்துக்கோங்க. சின்ன மாற்றத்தையாவது நாளையில இருந்து ஏற்படுத்துங்க. சரியானுங்களா? நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதற்கான வாய்ப்புகளை மகான்கள் கொடுத்திருக்கிறாங்க. பயன்படுத்திக் கொள்வோம். சரியாங்களா? வினைகளை சீரமைக்காமல் இது சாத்தியமல்ல. இன்றிலிருந்து இந்த க்ஷணத்திலிருந்து சரியாங்களா? தன்னுடைய குறைகள் என்னன்னு பாருங்க. குறைகள் இருப்பது தவறு கிடையாது. நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுறாங்க. போன வாரம் ஒரு அம்மா அவ்வளோ நேரம் பேசுறாங்க. சரியாங்களா? ஏன்? தன்னை பற்றி அவ்வளவு தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. நான் இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல. பரவாயில்லை. சரிங்களா? குற்ற மனப்பான்மை வேண்டாம். சரியா? ஒரு அம்மா கூட என்கிட்ட பேசினாங்க. காலையில குளிக்காமயே நான் வந்து யோகா. பரவாயில்லை. சரியானுங்களா? ஒண்ணுமே செய்யாததுக்கு பரவாயில்லை தானே. நான் கையை தூக்கி மேல ஸ்ட்ரைட்டா பர்ஃபெக்டா வைங்க. காதை ஒட்டி இருக்கணும். முழங்கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கையில கேப் இருக்கக்கூடாதுங்கிறேன். சரியா? இது பர்ஃபெக்ட்னஸ். ஓகே. சரியாங்களா? இல்ல சார் என்னால பண்ண முடியல. என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். சரி பண்ணு. ஒண்ணுமே பண்ணாததுக்கு இது பரவாயில்லை. புரியுதுங்களா? அப்ப முடிஞ்ச வரைக்கும் முயற்சி வைங்க. தாழ்வு மனப்பான்மை துளி கூட வேண்டாம். குற்ற மனப்பான்மை தூக்கி குப்பையில போடுங்க. எல்லளவு பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் கவலை. உங்களுடைய ஆற்றலை வீணா விரயம் பண்ணும். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. சரிங்களா? கதம் கதம் தான். அதை நினைக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை நினைத்து உங்களுடைய அறிவை நீங்க இப்ப எப்படி பயன்படுத்தணும், வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ளணும்னு வேணா சிந்திக்கலாம். மற்றபடி அதை நினைச்சு புலம்புறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. குற்ற உணவு கொள்ளாதீர்கள். அதுக்கு உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. சரிங்களா? செய்யறது சரியா திட்டமிட்டு சரியா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா குருமகான்கள் இறை சக்தி நமக்கு பரிபூர்ண துணையா இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த தெய்வீகமான அமாவாசை தினத்திலே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி எல்லாம் வல்ல இறைக்கும் குருவுக்கும் உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி பிறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பறையுடைமை எனும் பேர் 16 பெற்று திருவாழ்வு வாழ்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க. மிக்க மகிழ்ச்சி.